ஆனால் அந்த புத்தகம் புரட்டி போடுவதற்கு முன்பாக அவன் வாழ்க்கையில் ஏராளமான புரட்டல்கள், ஏராளமான சோதனைகள். அவனை வறுமையை தேடி மணந்து கொண்டது போல் ஒரு பெண்மணி அறிவு ஜீவி, ஒப்பற்ற அறிவு ஜீவி மணந்து கொண்டாள். பேரழகியும் அறிவானவளுமான அந்த ஜென்னி என்ற அம்மையார் பிரஷ்ய தேசத்து அமைச்சரின் உடன் பிறந்த சகோதரி. ஆனால் ஏழ்மை வயப்பட்ட குரூர வடிவத்தை உடைய மார்க்ஸை தேடி மணந்து கொண்டாள். பிரிட்டிஷ் மியூசியத்தின் நூலகத்தில் அமர்ந்து கொண்டு நாளொன்றுக்கு 20 மணி நேரம் தன் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார். அதன் விளைவாக உலகத்திற்கு கிடைத்ததுதான் மூலதனம் என்ற ஒப்பற்ற மூலதனம், உலகத்தின் மூலதனம். இப்படி உலகத்தை புரட்டி போட்ட புத்தகங்களின் ஏற்றி வைத்த அறிவொளியின் வழியேதான் நாம் சமூகத்தை காண்கிறோம். பாரதி தெளிவாய் சொன்னான், அன்னசத்திரம் கட்டுவதையும் ஆலயங்கள் எழுப்புவதையுமே தன் வறுமையின் பயன் சொர்க்கத்திற்கான திறவுகோல் என்று நம்பிக்கொண்டிருந்த சமுதாயத்தில் ஐயா ஏழைக்கு எழுத்தறிவி, அதுதான் கோடி புண்ணியம் என்று கையெடுத்து கும்பிட்டு சொன்னான். கல்வி நல்கா கசடருக்கு தூக்கு மரம் உண்டு என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னான். காலம் காலமாக இந்த கருத்துக்களை நாம் கேட்கிறோம். கேட்டதன் பாதையில் நாம் நடைபோடுகிறோமா என்பதுதான் கேள்வி. அதனால்தான் ஒப்பற்ற தமிழ் மாமுனிவன் திருவள்ளுவன் சொன்னான், அறிவு என்பதற்கு எது அடையாளம்? நமது பெயருக்கு முன்னால் இருக்கிற பட்டங்கள் அல்ல, இவ்வளவு அருமையாக உரையாற்றுகிறாரே என்று உரையின் வீச்சின் மதிப்பீடு அல்ல, நூல்களை பதிப்பித்து நான் அறிவுடையவர்களிடம் ஆணை பெற்று விட்டேன் என்பதல்ல. எது அறிவுக்கான சரியான மதிப்பீடு? நேற்று உலகத்தில் துன்பம் இருந்தது, நோய் இருந்தது, இன்றைக்கும் துன்பம் இருக்கிறது, நோய் இருக்கிறது, நாளையும் துன்பமும் நோயும் இருக்கும். துன்பமும் நோயும் இடர்பாடும் உலகத்தின் இயற்கை. ஆனால் நேற்றைய துன்பத்தை, நேற்றைய இன்னலை, நேற்றைய இடர்பாட்டை எது இன்றைக்கு இன்பமாக மாற்றி காட்டுகிறதோ அதற்கு பெயர்தான் அறிவு. அந்த அறிவை வாசிப்பதால் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது, வாழ்வதன் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும். குன்றக்குடிக்கு அருகே கொரட்டி என்ற கிராமம். அந்த கிராமத்தின் குடிசைகள் 40 ஆண்டுகளுக்கு முன்பு திடீரென தீப்பிடித்தது. அந்த கொரட்டி என்ற கிராமம் 40 ஆண்டுகளுக்கு முன்பு குடிசைகள் தீப்பிடித்த போது மந்திரவாதிகளை நோக்கி ஓடினார்கள். மகா சன்னிதானம் அந்த கிராமத்திற்கு சென்று, நான் உங்களுக்கு மந்திரவாதிகளை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு காரைக்குடியின் மைய மின்வேதியியல் ஆய்வகத்து விஞ்ஞானிகளை அழைத்து, இந்த கிராமத்தில் குடிசைகள் தீப்பிடிப்பதன் ரகசியத்தை கண்டறிந்து சொல்லுங்கள் என்றார்கள். விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து அது ஒரு நச்சு வேதிப்பொருள் குடிசைக்கு கீழே மறைத்து வைக்கப்படுகிறது. இரவில் காலையில் கதிரொளி பட்டவுடன் அது தீப்பிடிக்கிறது, குடிசையும் சேர்ந்து எரிகிறது. இந்த உண்மையை சொல்லிவிட்டு விடைபெற்று விட்டால் அது வெறும் அறிவின் ஆய்வின் முடிவு. ஆனால் அது அறிவின் ஒளியின் முடிவாக எப்படி மாற்றுவது? அதைத்தான் மகா சன்னிதானம் செய்தார்கள். உங்கள் வேலை முடியவில்லை என்றார்கள். விஞ்ஞானிகள் விழித்தார்கள். ஆய்வகத்தின் மூலமாக உண்மையை கண்டறிந்து சொல்லிவிட்டோமே, பிறகு இன்னும் என்ன வேலை பாக்கி என்று கேட்டார்கள். மகா சன்னிதானம் சொன்னார்கள், குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள், குடிசையின் மேற்கூரைகள் எரிந்ததை கண்டறிந்து சொல்லிவிட்டீர்கள், குடிசைகளுக்கு உள்ளே இருக்கிற அடுப்புகள் ஏன் எரியவில்லை என்று கண்டறிந்து சொல்லுங்கள். வார் எகென்ஸ்ட் பாவர்ட்டி, வறுமை எதிர்த்த ஒரு போர் தொடங்கியது. அந்த போர் தான் 30 ஆண்டுகளில் இந்தியாவின் நாடாளுமன்றத்தில் குன்றக்குடி என்ற குக்கிராமத்தை பற்றி திருமதி இந்திரா காந்தி அம்மையார் பேசக்கூடிய நிலைக்கு உருவாக்கியது. இதுதான் அறிவின் ஒளி காட்டுகிற வழி. அறிவியலும் ஆன்மீகமும் இணைந்து தடம் போடுகிற முயற்சி மனிதத்தை உயர்த்தி பிடிக்கிற முயற்சியாக அமைய வேண்டும். அருமையாக சொன்னார்கள் அறிவொளி அவர்கள். ஜப்பான் தேசம் ஒரு சுனாமியை எதிர்கொண்ட விளைவு, அங்கேதான் ஹீரோஷிமா நாகாசாகியினுடைய பெரும் விபத்து வாழும் தலைமுறை மட்டுமல்ல வளரும் தலைமுறையும் கதிரியக்க தாக்குதலுக்கு உள்ளாக்கியது. அந்த சிறிய தேசம் என்ன முடிவெடுத்தது? எங்களுக்கு அழிவை தேடிய வல்லரசை போர் முனையில் சந்திக்க மாட்டோம், தொழில் வணிக களத்தில் தான் சந்திப்போம். சில பல ஆண்டுகளில் எந்த பொருளை எடுத்தாலும் மேட் இன் ஜப்பான், மேட் இன் ஜப்பான் என்று பொறிக்கப்பட்ட நிலை. திருவள்ளுவத்தின் செய்க பொருளை என்ற இலக்கணத்தை அந்த சின்னஞ்சிறிய தேசம் நடைபோட்டது, செய்து காட்டியது. அண்மையில் நம்மை சந்தித்த சிங்கப்பூர் இளைஞர் சொன்னார், உங்கள் இளைஞர்கள் எங்கள் நாட்டை நோக்கியே பறந்து வருகிறார்களே, ஏன்? எங்கள் சிங்கப்பூரில் அப்படி என்ன இருக்கிறது? குடிக்கின்ற தண்ணீருக்கும் சில ரொட்டி துண்டுகளுக்கும் தேநீருக்கும் நாங்கள் 6 நாடுகளை நம்பி இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு தேநீரும்
ரொட்டி துண்டுகளும் வேண்டுமென்றால் 6 நாடுகளின் முயற்சியால் தான் நடைபெறும். சிங்கப்பூரில் குடிக்க தண்ணீர் இல்லை. குடிப்பதற்கு சுற்றிலும் கடல் நீர் தான் இருக்கிறது. குடிக்கின்ற தண்ணீர் மலேசியாவிலிருந்து தான் வருகிறது. பால் டென்மார்க்கிலிருந்து வருகிறது. சர்க்கரை பிஜித்தீவிலிருந்து வருகிறது. தேயிலை இலங்கையிலிருந்து வருகிறது. ரொட்டி துண்டுகள் தாய்லாந்திலிருந்து வருகிறது. இவையெல்லாம் வைக்கப்படுகிற பீங்கான் பாத்திரங்கள் சீனாவிலிருந்து வருகிறது. ஒரு கோப்பை தேநீரையும் ரொட்டி துண்டுகளையும் தயாரிக்க நாங்கள் 6 நாடுகளை நம்பியிருக்கிறோம். நீங்கள் மட்டும் உங்கள் நாட்டில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில் என்று பாடுகிறீர்கள். ஆனால் பறந்து பறந்து எங்களை நோக்கியே வருகிறீர்களே என்று அவர் கேட்ட கேள்வி நம் இதயத்தை சுண்டியது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் என்பது வெறும் பாடலின் வரியாக இல்லாமல் அறிவு ஒளியின் வழியே வாழ்க்கை வரியாக மாற வேண்டும். சமூகத்திற்கு ஆசைப்படாதே, நாங்கள் ஆன்மீக தளத்திலிருந்து சொல்வோம். ஆனால் ஆசைப்படுவது எதற்காக? தனக்காக அல்ல, சமூகத்தை மேம்படுத்துவதற்காக, சமூகத்தின் மீது பற்று வைப்பதற்காக. எப்படி ஒரு தாய் தேசத்தின் முகத்தை தன் மகனின் வழியே பார்க்கிறாரோ அதை போல. ஆனால் ஆசையும் பேராசையும் கூட இன்றைக்கு வேறு வேறு முகங்களில் உலா வருகிறது. ஆசை என்பது என்ன, பேராசை என்பது என்ன என்று தெரியாமல் நாம் தடுமாறுகிற நிலைக்கு வந்து விட்டோம். தெருவில் ஒரு நாய் சுற்றி வருகிறது. அந்த தெருநாய் வீட்டு நிழலில் சௌகரியமாய் இருந்த அந்த நாயை பார்த்து பொறாமைப்பட்டது. வீட்டு நாயிடம் தெருநாய் அழைப்பு விடுகிறது. நீ ஏன் கம்பிக்குள் சிறையில் இருக்கிறாய், வெளியே வா, என்னைப் போல் வீதியில் சுற்றலாம். தினந்தோறும் தினந்தோறும் விதவிதமான உணவு கிடைக்கும், சைவமும் உண்டு அசைவமும் உண்டு. உன் முதலாளி என்ன தரப்போகிறான், கஞ்சப்பயல், ஒரு பாக்கெட் ரொட்டி துண்டு ஒரு நாளைக்கு தருவான். எதற்கு இரும்பு கம்பிக்குள் சிறை இருக்கிறாய்? தெருநாய் வீட்டு நாய்க்கு விடுகிற அழைப்பு. வீட்டு நாய் சொன்னது, உன்னைப் போல எனக்கும் ஊரை சுற்ற ஆசை, விதவிதமான உணவுகளை தின்ன ஆசை, குப்பை மேட்டில் விழுந்து புரள ஆசை. ஆனால் இப்பொழுது அதைவிட ஒரு முக்கிய ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? எங்கள் முதலாளிக்கு ஒரு பெண் இருக்கிறாள். அந்த பெண்ணுக்காக எங்கள் முதலாளி திருமணத்திற்கு ஜாதகம் பார்த்தார். அந்த பெண்ணிற்கு 7வது வீட்டில் ராகு இருக்கிறான் என்பதால் திருமணம் நடக்கவில்லை. அப்பொழுது அந்த பெண் சொன்னால் தன் அப்பாவிடம், அப்பா 7வது வீட்டில் ராகு இல்லையப்பா, ரகுதான் இருக்கிறான். எனக்கு அவனை பிடித்திருக்கிறது, அவனுக்கு என்னை பிடித்திருக்கிறது, திருமணம் செய்து வையுங்களப்பா. அப்பாவுக்கு வந்தது கோபம். நம் ஜாதி என்ன, ரகு ஜாதி என்ன, ஒருபோதும் உன்னை அந்த ரகு பயலுக்கு கட்டித்தர மாட்டேன். நம் வீட்டு நாய்க்குட்டிக்காவது கட்டித்தருவேனே ஒழிய ரகு பயலுக்கு கட்டித்தர மாட்டேன். இப்பொழுது அந்த நாய் சொல்கிறது, என் முதலாளி பெண் அழகாக இருப்பாள், ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாளாவது முதலாளி எனக்கு கட்டித்தருவார் என்றுதான் நான் காத்திருக்கிறேன். ரகு மீது அந்த பெண் வைத்தது ஆசை, ஆனால் இந்த நாய் பெண் மீது வைத்தது பேராசை. அடைய இயலாத விருப்பத்திற்கு பெயர்தான் பேராசை. அப்படி பேராசைப்பட்டவர்கள் சரித்திரத்தில் வீழ்ந்து மடிந்திருக்கிறார்கள். ஹிட்லரும் முசோலினியும் நெப்போலியன் வரலாறுகளும் அதைத்தான் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உருட்டி பார்த்தவர்கள் ஒரு எல்லைக்கப்பால் ஆசைப்படுகிற போது தடம் மாறி தடுக்கி விழுந்து காணாமல் போகிறார்கள். இந்த நிலைப்பாட்டில்தான் அறிவொளி காட்ட வேண்டிய தடம் என்ன?